நீங்கள் கேட்கும் இந்த குரல் அறிவின் உலகத்திற்கு உங்களை அழைக்கிறது. இது வாய்ஸ்பீடியா தமிழ். ஹைட்ரஜன் எரிபொருள் கலம் என்பது எரிப்பு மூலம் அல்லாமல் மின்வேதியியல் வினை மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் ஒரு கருவியாகும். இது ஹைட்ரஜன் எரிபொருளை காற்றிலுள்ள ஆக்சிஜனுடன் இணைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. நீர் மற்றும் வெப்பம் மட்டுமே உடன் விளைபொருட்களாகும். அவை எவ்வாறு செயல்படுகின்றன, அவற்றின் வெவ்வேறு வகைகள், அவற்றின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றிய விரிவான விளக்கம் இங்கே. 1. அவை எவ்வாறு செயல்படுகின்றன? ஒரு எரிபொருள் கலம் பேட்டரி போன்றே செயல்படுகிறது. ஆனால் சக்தி தீர்ந்து ரீசார்ஜ் செய்யப்பட வேண்டிய பேட்டரி போலல்லாமல் எரிபொருள் ஹைட்ரஜன் வழங்கப்படும் வரை ஒரு எரிபொருள் கலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அமைப்பு: ஒரு ஒற்றைய எரிபொருள் கலம் 2 மின்முனைகளை கொண்டுள்ளது. ஒரு எதிர்மறை அனோட் மற்றும் ஒரு நேர்மறை கேத்தோட். இவை ஒரு மின்கரைசலை சுற்றி அடுக்கப்பட்டுள்ளன. செயல்முறை: 1. அனோடில் ஹைட்ரஜன் நுழைகிறது. ஹைட்ரஜன் வாயு H2 அனோடிற்குள் செலுத்தப்படுகிறது. ஒரு வினையூக்கி, பொதுவாக பிளாட்டினம், ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை மற்றும் எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டவை என பிரிக்கிறது. 2. எலக்ட்ரான்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. மின்கரைசல் புரோட்டான்களை கேத்தோடிற்குள் செல்ல அனுமதிக்கிறது, ஆனால் எலக்ட்ரான்களை தடுக்கிறது. எலக்ட்ரான்கள் ஒரு வெளிப்புற சுற்றமைப்பு வழியாக பயணிக்க கட்டாயப்பட்டு ஒரு மோட்டார் அல்லது சாதனத்திற்கு சக்தி அளிக்கும் மின்சார ஓட்டத்தை உருவாக்குகின்றன. 3. நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. கேத்தோடில் எலக்ட்ரான்கள் சுற்றமைப்பிலிருந்து திரும்பி புரோட்டான்கள் மின்கரைசல் வழியாக வந்தவை மற்றும் ஆக்சிஜன் காற்றிலிருந்து ஆகியவற்றுடன் இணைகின்றன. இந்த வினை நீர் H2O மற்றும் வெப்பத்தை உற்பத்தி செய்கிறது. 2. எரிபொருள் கலங்களின் முக்கிய வகைகள். பயன்படுத்தப்படும் மின்கரைசல் வகையின் அடிப்படையில் வெவ்வேறு எரிபொருள் கலங்கள் வரையறுக்கப்படுகின்றன. மிகவும் பொதுவான 2 வகைகள்: புரோட்டான் பரிமாற்ற சவ்வு PEM. சிறந்தது வாகனங்கள், கார்கள், பேருந்துகள், லாரிகள். பண்புகள்: குறைந்த வெப்பநிலையில் சுமார் 80 டிகிரி செல்சியஸ் செயல்படுகிறது, விரைவான தொடக்கங்களை அனுமதிக்கிறது மற்றும் கச்சிதமானது. திட ஆக்சைடு எரிபொருள் கலம் SOFC. சிறந்தது நிலையான மின்சாரம், கட்டிடங்கள், டேட்டா மையங்கள், பயன்பாட்டு கட்டங்கள். பண்புகள்: மிக அதிக வெப்பநிலையில் 1000 டிகிரி செல்சியஸ் வரை செயல்படுகிறது. அவை மிகவும் திறமையானவை, ஆனால் தொடங்க நீண்ட நேரம் எடுக்கும். இது கார்களுக்கு பொருத்தமற்றதாக ஆக்குகிறது. 3. நன்மைகள். பூஜ்ஜிய புகைவாக்கி உமிழ்வுகள். ஒரே வெளியேற்றம் தூய நீராவி மட்டுமே. அதிக செயல்பொறன். எரிபொருள் கலங்கள் பொதுவாக உள் எரிபொருள் இயந்திரங்களை விட எரிபொருளை ஆற்றலாக மாற்றுவதில் மிகவும் திறமையானவை, 40 முதல் 60%. விரைவான எரிபொருள் நிரப்புதல். சார்ஜ் செய்ய பல மணி நேரம் எடுக்கும் ஈவிகளை போலல்லாமல் ஒரு ஹைட்ரஜன் தொட்டியை 3 முதல் 5 நிமிடங்களில் நிரப்பலாம். அமைதியான செயல்பாடு. அடுக்கில் நகரும் பாகங்கள் இல்லாததால் மற்றும் எரிபொருள் இல்லாததால் அவை கிட்டத்தட்ட சத்தமில்லாமல் இயங்குகின்றன. 4. தீமைகள். உள்ளமைப்பு பற்றாக்குறை. பெட்ரோல் நிலையங்கள் அல்லது EV சார்ஜர்களை ஒப்பிடும்போது மிக குறைவான ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களே உள்ளன. அதிக செலவு. எரிபொருள் கலங்களில் பயன்படுத்தப்படும் வினையூக்கிகள், பிளாட்டினம் மற்றும் பொருட்கள் விலை உயர்ந்தவை. ஆற்றல் சேமிப்பு சிரமங்கள். ஹைட்ரஜன் குறைந்த அடர்த்தி கொண்ட வாயுவாகும். அதாவது ஒரு வாகனத்தில் போதிய அளவு சேமிக்க அதை மிக அதிக அழுத்தத்தில் சுருக்கப்பட வேண்டும் அல்லது திரவமாக்கப்பட வேண்டும், குளிரூட்டப்பட வேண்டும். இதற்கு கனமான விலையுயர்ந்த தொட்டிகள் தேவைப்படும். மாசுபடுத்தும் உற்பத்தி. கலம் இட்செல்ஃப் தூயதாகும் என்றாலும் இன்று பெரும்பாலான ஹைட்ரஜன் கிரே ஹைட்ரஜன் ஆகும். இது நேர்க்க எரிபொருளை CO2வை வெளியிடும் ஒரு செயல்படத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது. சிறந்த முறையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி சூரியன் மற்றும் காற்று, தண்ணீரை பிரிப்பதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் கிரீன் ஹைட்ரஜனை நோக்கி இத்தொழில் நகர்கிறது. ஆனால் இது தற்போது விலையுயர்ந்தது. 5. பொதுவான பயன்பாடுகள். போக்குவரத்து. கார்கள், உதாரணமாக டொயோட்டா மிராய், ஹண்டாய் நெக்ஸோ, நகர பேருந்துகள் மற்றும் பேட்டரி எடை ஒரு பாதகமாக இருக்கும் கனகர லாரிகளிலும் அதிகரித்து வருகிறது. பொருள் கையாளுதல். கிடங்குகளிலுள்ள ஃபோர்க்லிஃப்ட்கள், உதாரணமாக அமேசான் மற்றும் வால்மார்ட் இவற்றை பயன்படுத்துகின்றன. ஏனெனில் ஒரு ஷிஃப்ட் தொடரும்போது பேட்டரிகளின் செயல்புறன் குறைவை இவை அனுபவிப்பதில்லை. காப்பு மின்சாரம். மருத்துவ கணங்கள் மற்றும் செல் கோபுரங்களுக்கு அத்தியாவசிய காப்பு மின்சாரம். சத்தமான மாசுபடுத்தும் டீசல் ஜெனரேட்டர்களுக்கு பதிலாக.